श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। श्री ललिता परमेश्वरी देवी की हरि ओम तत्सत्। ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் கடந்த வகுப்பில் நம்ம 600வது நாமம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த நாமம் 120வது ஸ்லோகத்தில் வருது. அந்த கடைசி 600வது நாமம் தக்ஷயக்ன விநாசினி. தக்ஷனை முதல் ஒரு வாட்டி பிரஜாபதியாக இருந்தார். அப்போ சிவனை அவமானப்படுத்துறதுனால அந்த தக்ஷயக்னம் நாசனம் ஆகிறதுக்கு அம்பாள் தான் காரணமாக இருக்குது. அம்பாள் வரலன்னா அடம் பிடிச்சி பிடிவாதம் பண்ணி வந்துட்டான். அதனால தக்ஷயக்னத்துக்கு நாசனத்துக்கு காரணம் அம்பாள். அப்புறம் அந்த சாபம் ஆகிடுத்து. தக்ஷன் மறுபடியும் பிறக்க வேண்டியதாச்சு. சாக்ஷுஷி மன்வந்தரத்தில் திரும்பி பிறந்தார். பிறந்ததுக்கப்புறம் பிராச்சேதசர்களுக்கு பிறந்தார். அதுக்கப்புறம் அவர் பிரஜாபதி அந்த இது இருக்கு. அந்த காலத்தில் ராஜாக்கள் கூட நிறைய சந்தானம் உற்பத்தி பண்ணணும். அதனால் நிறைய குழந்தைகள் பிறந்தான். ஆனால் நாரதர் அவங்கள எல்லாருமே அங்கே தக்ஷன் என்ன பண்ணார், போய் தபஸ் பண்ணி குழந்தைகள் பெற்றதுக்காக தபஸ் பண்ணுங்கன்னு அனுப்புவார். அது 1000 கணக்கில் இருக்குது அந்த குழந்தைகளோட சங்கியை. சபலாஸ்வர்களே வரும். நடுவில் நாரதர் அவங்கள எல்லாருமே என்ன உலகம் குழந்தை அப்படின்லாம் அவங்களுக்கு வைராக்கிய விவேகம் அனுப்பிச்சிட்டு அப்படி சன்னியாச மார்க்கத்துக்கு அனுப்புவார். தக்ஷனுக்கு இது தெரியும். சரி, கோபம் வந்துச்சு கொஞ்சம். 2வது வாட்டி மறுபடியும் இப்படி ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன் நிறைய பேர் இருந்தால் அவங்கள அனுப்பிச்சிட்டு அவங்களையும் கூட சந்தித்து உங்கள் அண்ணாமார்கள் எல்லோரும் எங்கே போயிட்டாங்க தெரியுமா, எப்படி போயிட்டாங்களோ நீங்களும் அந்த வழியில் போங்கன்னு அவங்கள அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சிட்ட இப்போ தக்ஷனுக்கு வந்தது பாருங்க கோபம். இங்கே என்னென்னா இது காரணம் கூட அந்த நாரதர்னு நடுவில் அனுப்புறது, அவங்களை திருப்பி விடுறது, இதெல்லாம் தக்ஷனுடைய அந்த ஆசை நிறைவேறாமல் செய்கிறது அம்பாள், மாயா ரூபத்தில் இருக்கிற அம்பாள். அதனால் தக்ஷயக்ன விநாசினா அந்த இடத்துல கூட எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தக்ஷன் 2வது வாட்டி பிறந்தார். அவருடைய அப்பா 10 பேர் அவங்க பிராச்சேதசர்கள். அவங்க அவங்களும் முதல்ல தபஸு போயிருக்காங்க அவங்க அப்பா சொல்லி. ஆனால் அங்கே ருத்ர பகவான் தரிசனம் கொடுத்தாரு அவங்களுக்கு. இது பாகவதத்தில் பார்த்தோம் 4வது ஸ்கந்தத்தில். அங்கே பகவான் தரிசனம் கொடுத்துட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணார். அந்த உபதேசம் ரொம்ப சிறப்பானது. யோகாதேசம் ருத்ரகீதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும். ஸோ மொத்தத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் இந்த கனெக்ஷன் இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம 121வது ஸ்லோகம் படித்து 601வது நாமத்தின்னு பார்க்கணும். தராந்தோலித தீர்காட்சீம் தஹராசோஜ்வலன்முகீம் ஜ்வலன்முகி குருமூர்த்திர்குணநிதி குணநிதிः கோமாதா குஹஜன்மபூம். அம்பாளுக்கு இங்கே கொடுக்கப்படுற ஒரு நாமம் தராந்தோலித தீர்காட்சி.
அப்படின்னா அம்பாளுடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும், பல இடத்துல வர்ணனம் செய்யப்பட்டது இல்லையா. அப்போது அந்த கண்களை வந்து கொஞ்சம் பதற்றத்தோடு இருக்குமா. அப்படின்னா எதுக்கு பதற்றம் அப்படின்னா எலர்ட்னஸ்ஸுக்கு பேர் அது. இந்த மானுக்கு கூட கண் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படி இப்படி கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்திரீகளுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு இது இருந்துச்சுன்னா அது அழகுக்கு சின்னமாமா. இட் இஸ் a சைன் ஆஃப் த பியூட்டி. அது பொதுவாக டான்ஸ் பண்ணுறவங்கக்கிட்ட பார்க்கலாம். அப்படி அவங்க ரொம்ப பழகிச்சாச்சுன்னா நார்மல் லைஃப்பில் கூட அப்படி தான் இருப்பாங்க இல்லையா. கொஞ்சம் அந்த கண்ணு பேசுகிற விதானம் பழகி போயிடுச்சு இல்லையா. அழகாக இருக்கும் அவங்களுக்கு, முகம் அழகாக இருக்கு எல்லாருக்கும் டான்ஸ். ஸோ இங்கே அர்த்தம் அதே. அதனால் தராந்தோலிதான்னா தரான்னா கொஞ்சம், ஆந்தோலிதன் ஆந்தோலனம்னா கொஞ்சம் பதற்றம், ஓகே, நடுக்கம் அப்படி. ஆனால் நிறைய இருக்காது, கொஞ்சமாக இருக்குமாம்மா. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆசிலேட்டிங் த ஐபால்ஸ் கொஞ்சம். ஸோ தராந்தோலிதா தீர்காட்சி, ஓகே. பெரிய கண்கள் இருக்க தீர்க்க ஆட்சி, ஆனால் தராந்தோலிதா அப்படின்னு அம்பாளுடைய அழகை சொல்லும்போது கண்கள் அப்படி வரும். அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வேற அர்த்தம் சொல்லணும் இல்லையா. தரான்னா பயம், தரான்னா பயம், தரான்னா கொஞ்சம்னு கூட அர்த்தம். ஆந்தோலிதான்னு சொன்னால் பயத்தின்னு நீக்கப்படுற பார்வை, பயத்தின்னு நீக்குமா. எந்த வகையான பயமாவது அப்போ அம்பாளனை தியானம் பண்ணால், அம்பாளனை ஸ்மரணம் பண்ணால், நாமங்கள் சொன்னால், அப்போ என்ன ஆகுமுன்னே அந்த முகம் கண்கள் அதெல்லாம் பார்த்து தியானம் பண்ணவங்களுக்கு வந்து பயத்தின்னு நீக்கும், ஓகே. அப்போது ரெண்டு விதமாக இதை பார்க்கணும். இன்னொன்று வந்து பயம்னா ஆந்தோலிதான்னு சொல்லும்போது பக்தாளுக்கு வந்து அந்த கண்களே பயத்தின்னு நீக்கும். ஆனால் அதே கண்கள் வந்து அசுரர்கள் ராட்சசர்களோட இருக்கும்போது அப்போ கூட அம்பாளுடைய கண்கள் அப்படி தான் மூவ் ஆகுமா, நடுக்கமாக இருக்கிற மாதிரி. என்னென்னா தாருகா பண்டாசுர இப்படிப்பட்ட பெரிய பெரிய ராட்சசர்கள் எல்லாருமே அம்பாள் ஸ்திரீ ரூபத்தில் இருந்து அப்படி சம்ஹாரம் பண்ணிடணும்னா அது என்ன சாதாரண விஷயமா. அப்போது எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும், எப்படி இருக்கணும். அதனால் ஆகர்ஷிக்கக்கூடிய கண்கள் பார்வை, அதே சமயத்தில் துஷ்டர்களுக்கு பயம் கொடுக்குற பார்வை. அதனால தான் அம்பாள் அந்த சமயத்தில் இன்னும் கண்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. காளி துர்காவாக அப்படி இருக்கும், காளி முக்கியமாக. அது அர்த்தம் இங்கே. ஸோ அடுத்தது வந்து 602வது நாமம் தரஹாசோஜ்வலன் முகி. பாருங்க, இப்போது பாசிட்டிவாக மேலே சொன்னது வந்து கேப்டிவேட்டிங் ஐஸு அப்படின்னு ஆகர்ஷிக்கக்கூடிய கண்கள் பார்வைன்னு சொன்னால், அப்போது அது கூட முகத்தில் அந்த ஒரு ஆகர்ஷிக்கக்கூடிய சிரிப்பு இருக்கணும் இல்லையா. கிருஷ்ணனை பற்றி உத்தவ கீதையில் பேசிகிட்ருக்குறோம். அப்படி இங்கே என்னென்னா, இங்கே மறுபடியும் தரான்னா கொஞ்சம் லிட்டில். ஹாச உஜ்வலன் முகி, அம்பாளுடைய முகம் வந்து ரொம்ப சிரிக்கலை, கொஞ்சமாக சிரித்தேன். கொஞ்சமாக சிரித்தா அழகாக இருக்கு. அது வந்து நமக்கு வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஏன் சிரிக்கிறார் உத்தவர்கிட்ட பேசும்போது, அர்ஜுனன்கிட்ட பேசும்போது கூட சிரிக்கிறது என்ன, மந்தஸ்மிதா. அதே மாதிரி மந்தஸ்மித ஸ்ரீமுகி வாத்சல்யாமிருதவர்ஷினி அப்படின்னு மாதா அமிர்தானந்தமயி பற்றி அவங்க ஸ்கூல்ஸில் அவங்க ஆசிரமத்தில் இந்த தியான ஸ்லோகம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அம்பாளன் பற்றி தேவி. ஸோ தரஹாசோஜ்வலன் முகி, இங்கே கூட அப்படி தான் அந்த சிரிப்பு இப்படி இருக்கும். ஆனால் அதே அம்பாள் அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ணும்போது சிரிப்பாக பாரு, பெரிய லாஃப்டர். அந்த சிரிப்புக்கு உலகமே ஆடி போயிடும், உலகமே
ஆடி போயிடும். அவங்களுக்கு கூட யாரும் போட்டிக்கு வர முடியல அந்த சிரிப்பில். பொதுவாக ராட்சஸ் கூட அப்படியே லா ஊ அப்படின்னு கத்துவானே. ஆனால் அம்பாள் ஒரு வாட்டி அப்படி சிரிச்சாச்சுன்னா அவனோட ஹார்ட்டே நின்று போயிடும். நினச்சி பாருங்க, உலகமே என்ன சொல்கிறது, வைப்ரேட் ஆகி போச்சுமா, ஆடி போச்சு. ஸோ தர்ஹாசோ ஜுவலன்முகி, ஆஹாகாரம், அதுக்கு பேர் ஆஹாகாரம், ரௌத்ர ரூபத்தில் இருக்கும்போது. ஏன்னா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டா அம்பாள் உடைய ரூபம் கொடுக்குற ஆனந்தம் அந்த தியானம் பார்க்கும்போது அதுக்கு ஈடாக இன்னொன்று எதுவுமே இருக்காது, அப்படிப்பட்ட ரூபம். அதனால்தான் லலிதா. அடுத்தது குருமூர்த்தி. குரு ரூபத்தில் நமக்கு வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் வராங்களோ அந்த குரு ரூபத்தில் இருக்கிறது அம்பாளே தான். அம்பாளுடைய ரூபமே அந்த குரு. அம்பாள் ஞானஸ்வரூபிணி இல்லையா? அப்போது அந்த ஞானம் வெளியில் அது ஆணா பெண்ணா யாரோ ஒரு குரு ரூபமாக அப்படின்னா அங்கே அம்பாள் தான். அது ஞானஸ்வரூபமே தான் அங்கே இன்னொரு வடிவமாக நமக்கு தெரியறது அப்படின்னு எடுத்துக்கணும். குருமூர்த்தி. குரு அనే பதத்துக்கு அர்த்தம் இது முன்னாடி கேட்டிருக்கோம். குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகார நிரோதித்வாத் குருரித்ய விதீயதே. குன்னா இருட்டு, குஹ இருட்டாக இருக்கிற. ருன்னா அந்த இருட்டுன்னு நீக்கிற பொருள். கு ரு அந்த 2 அக்ஷரத்தை பொருள் அப்படி எடுத்துக்கலாம். அப்போது யார் குரு தான் அந்த, அதனால தான் குருவனை கூப்பிடப்படுறது அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்லோகம். இது யார் சொன்னார்? சிவபெருமானு அம்பாள் கிட்ட சொல்கிறார். குருகீதானே ஒரு டைலாக் நடந்தது அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில். குருவுடைய பெருமை சொல்லுங்க பகவானே அப்படின்னு கேட்டான். வீட்டுக்காரனை கேட்குற அம்பாள், அந்த மாதிரி பேச்சு இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள் பேசுவோமா? சரி, நானும் வர முடியலடி, இன்னைக்கு கிளாஸுக்கு போயிட்டு வந்தேல்ல, என்னதான் கேட்டாய், கொஞ்சம் சொல்ல நீ. அவளும் இவரோ யாரோ வந்தாலும் சரி கிளாஸுக்கு பரவாயில்ல, சத்சங்கத்துக்கு வரணுமே. அப்புறம் இன்னொரு அர்த்தம் இப்படி எடுக்கலாம். குன்னா பிரம்மன், அப்புறம் ருன்னா அந்த பிரம்மனை காட்டி கொடுக்குற ஞானம். குருமூர்த்தி பிரம்மனாவும் அம்பாளே தான், அந்த பிரம்மன்னு தெரிவிக்கிற ஞானம் அம்பாளே தான். அது வெளியில் ஒரு உருவமாக நமக்கு கடிச்சானு குரு. ஸோ மொத்தத்தில் குருமூர்த்தி. அவருக்கு ஸ்பெஷல் பேர், சிவனுக்கு ஒரு அவதாரம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணான்னு அர்த்தம் ஞானம். கிழக்கு பக்கம் திரும்பி பார்த்து உட்கார்ந்தாருன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் கோவிலில் அந்த பேர் வச்சு எல்லா கோவிலிலும் தட்சிணாமூர்த்தின்னு அப்படி வைப்பாங்க. அப்படின்னா யமனு ஸ்தானம் தட்சிண திக்கு, பயப்படாமல் உட்கார்ந்தான். அப்படியே ஞானம் யாருக்கு இருக்கின்றனதோ அவனுக்கு யமன் பயம் இல்லை, மரண பயம் இல்லை. அதனால் ஞானம் அடி. அந்த ஞான உருவமாக இருக்கிற தட்சிணா, ஓகே, உருவம் இல்லை, ஆனால் ஞானத்து உருவம் இருக்கு. தட்சிணா அமூர்த்தி, அந்த பதம் பிரித்து பார்த்தா அமூர்த்தி என்ன, ரூபம் இல்லாத ஞானஸ்வரூபம். மாதிரி திருப்பி ஸ்வரூபம் என்ன சொல்கிறது மாதிரி ஞானம், ஞான கணம், குருமூர்த்தி. இப்படி அழகா. இன்னொரு அர்த்தம் குருன்னா சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ஹெவியான அர்த்தம். அதனால் குருன்னு தாங்கிறது கஷ்டம். அவர் சொல்கிற விஷயத்துக்கு கூட போய் புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுவே ரொம்ப ஸ்ட்ரிக்டான குருவாக இருந்தால் இருப்பார். ஸ்ட்ரிக்டாக சில வாட்டி, சில இடத்துல, சில சமயத்தில், சில பேர் கிட்ட வேண்டிய அளவுக்கு. அப்புறம் அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகும். அதுதான் டீச்சிங்.
அதனால் குருவுடைய மகிமா, பெருமை, அவருடைய வெயிட். குரு மகிமா, குரு மகிமா, அபார மகிமா, குரு மகிமா அபாரம், அளவில்லை. அடுத்த நாமம் 604 குணநிதிஹி. குணங்களோட பொக்கிஷம், நல்ல குணங்கள் எல்லாம். ஓகே, ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் ஆல் த குட் குவாலிட்டிஸ். அப்போ குட் குவாலிட்டிஸ் கடவுள் கட்டி இல்லாமல் யார் கட்டியிருக்கும் சார்? அம்பாள் கட்டியிருக்கும் எல்லாமே. இன்னொரு அர்த்தம், அது ஜென்ரலாக குணநிதி. நிதி என்ன? பொக்கிஷம், எல்லா குணங்களும். அப்படின்னா லோகத்தில் யார் யார் கிட்ட அந்த தெய்வீ குணங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோமோ அதெல்லாம் அம்பாள். அப்போது ஆசுரி குணங்கள் யாருது? அது அம்பாள் தான். இப்போது இப்படி மாற்றி சொல்லணும். நான் இப்போ குணநிதின்னா 3 குணங்களுக்கு காரணமாக இருக்கிறவள். அந்த 3 குணங்களை 3 குணங்கள் இல்லை, ஒரு காம்பினேஷன்ஸ் ஆகியதே பல தான் காணப்படுறது. நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்தா சரீரம் அண்ணாவே சரீரத்தில் திரும்பி அந்த குணங்களோட வேலை விதவிதமாக இருக்கும். இந்த இந்திரியங்களுக்குள்ளேயே திரும்பி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்படி எங்கே பார்த்தாலும் நீ ஆராய்ச்சி பண்ணி பார்க்க இப்போ பல வகையான சரீரங்கள் இருக்க பாருங்கோ. அப்போ பல வகையான அந்த சரீரங்கள் உற்பத்தி ஆகணும்னு சொன்ன சிருஷ்டியில் அது காம்பினேஷன்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்கு. அது சயின்ஸுக்கு எட்டாது. அதனால தான் நிதின்னு சொன்னால் அளவில்லாத அளவுக்கு சொத்துன்னா பொக்கிஷன், குணங்கள்னா இதோ இந்த காம்பினேஷன்ஸ் அண்ட் பர்மிட்டேஷன்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் ஏக்கச்சக்கம். ஒரு பறவைக்குள்ள ஒரு ரெக்கைக்குள்ளே இருக்கிற கலர்ஸ் பாருங்க, ஒரே பூவுக்குள்ளே இருக்கிற 2 கலர்ஸ் கலந்து இருக்கும் பாருங்க. என்ன அது காம்பினேஷன்? எங்கே சயின்ஸுக்கு எல்லாம் புரியும். அதனால் அப்படி பார்க்கும்போது சரீரங்கள் சின்னது பெருசு எல்லாம் இருக்கு. அப்புறம் ஜட பதார்த்தங்கள் பார்த்தா கூட அதிலும் திரும்பி அந்த வேற்றுமை இருக்கு. அது பார்க்குறது ஜடமாக இருக்க தவிர ஒரு கல் இருக்கிற மாதிரி இன்னொரு கல் இல்லை. அதனால தானே காசு ஜாஸ்தி கொடுக்குறோம். அந்த கல்லுக்கு ஜாஸ்தி சார், எங்கள் வீட்டு அந்த நல்ல கல் போடுங்க. அதுக்கு ஒரு பெரிய கடை, பெரிய செலெக்ஷனு, அதுக்கு ஒரு பெரிய கதை. அப்புறம் இந்த கல் போட்டு அந்த கடவுளுக்கு பிடிக்கும், அந்த கடவுளுக்கு பிடிச்சி அவனுக்கு இது கொடுப்பார். அது அப்படி போயிட்டே இருக்கும். எதுக்கு அந்த வேல்யூ? அது அந்த பிரகிருத்தில் இருக்கிற அந்த அழகு, அந்த காம்பினேஷன். அதுக்கு பின்னாடி என்ன வேலை பண்ணுறது அது வேறு விஷயம். அது எங்கே கடலில் எங்கோ கிடைக்கிறது, பூமியில் கிடைக்கிறதுன்னு அதுக்கு போய் எவ்வளோ விலை கொடுத்து மதிப்பு கொடுக்குறதுன்னா குணநிதி. சரியா? ஸோ இப்படி நான் பலது பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பொதுவாக சிவன் பற்றி சிவபுராணங்கள் எல்லாம் சொல்லும்போது அவர் 9 வியூகங்களோட கூடி இருக்காராமா. வாசுதேவ பகவான் ஸ்ரீமன் நாராயண பற்றி சொல்லும்போது சத்துர்வியூகங்கள் தான் சொல்லுவோம். ஓகே, வாசுதேவ, பிரத்யும்னா, அனிருத்த, அப்புறம் 4. ஆனால் இங்கே 9. ஓகே, 9 வியூகங்கள். அந்த வியூகங்கள் என்னன்னு சொன்னால் புராணத்தில் வேறு இடத்துல சொல்லப்படுது. காலம், குடும்பம், பேரு, அறிவு, சுத்த தமிழ், மனம், சப்தம். ஓகே, அப்புறம் டாட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? புள்ளி, பிந்து. அப்புறம் காலத்தில் கல்ப, அப்புறம் ஜீவ.
இப்படின்னு 9 வியூகங்களாக சொல்லப்படுறது சிவனை பற்றி சொல்லும்போது. இது எல்லாத்திலும் அம்பாள் இருக்கா. இது 9 குணங்களாகவும் அதெல்லாம் அம்பாளுடைய எக்ஸ்பிரஷனாகவும் அப்படி சொல்லப்படுது. இன்னொரு அர்த்தம், குணன்னா கயிறு. சம்ஸ்கிருதத்தில் குணன்னா கயிறுக்கு பேர் கூட குணா. இது அப்போது இங்கே வந்து மத்ஸ்ய புராணத்தில் கதை தெரியும் உங்களுக்கு. அந்த பெரிய மீன் ரூபத்தில் பகவான் நாராயண வரேன்னு சொன்னார். ரிஷிகள் எல்லாருமே ஒரு பெரிய கப்பலில் ஏற சொல்லி எல்லாம் ஜலமயமாயிடும். அப்புறம் அதில் வந்து ஒரு சத்தியவர்த்தன ராஜா உட்கார்ந்துருக்கார். அந்த ராஜா அவருக்கு எல்லாம் சொல்லிட்டார். முதல்ல அந்த ஒரு வாசுகி பாம்புனே கொண்டு வந்து கயிறு பண்ணி கயிறான வச்சு கட்டணும். எனக்கு கொம்பு இருக்கும் அந்த மீனுக்கு, அதுக்கும் கப்பலை கட்டிட்டு நான் அப்படியே அதில் நீச்சல் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விளையாடுவேன். அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறேன்னாரு. அங்கெல்லாம் சொல்லிட்டார். ராஜா கேட்குறாரு நிறையா, பகவான் பேசுகிறாரு. என்ன இது இப்போ அதுக்கு என்ன சார் சம்மந்தம்னா, அது பாம்போ இல்லை கயிறோ. பாகவதனில் வாசுகி பாம்புன்னு சொல்லப்பட்டது, ஏதாவது பெரிய கயிறு. ஆனால் அப்படிப்பட்ட அனந்த பகவான் வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த போட்டிங்கு அநேக யுகங்கள். அவ்வளோ நேரம் இந்த கயிறாக இருக்கிற இந்த பாம்பு கயிறோ அது தாங்கணும் இல்லையோ. அதில் அம்பாள் வந்து சக்தி ரூபத்தில் இருந்து அந்த கயிறு உடைஞ்சு போகாமல் கட்டாகாமல் குணநிதி, அதில் அம்பாளுடைய சக்தின்னு அதில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கான் குணநிதி என்ன. இப்படி பலதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது 605வது நாமம் கோமாதா. கோ பசுமாடு, கோமாதா, அதை தாய் மாதிரி. நம்ம நாட்டு நம்ம தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு இடம், மதிப்பு, பூஜை, ஆராதனை, சர்வம் அதிலே இருக்குது. எல்லா தேவதைகள ரூபமும் அதில் இருக்குன்னு கோமாதா. முக்கியமாக அது வந்து ஸ்வர்க்கத்தில் அங்கெல்லாம் பேசும்போது அந்த வசிஷ்டர்கிட்ட இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது அது வந்து சுரபி இல்லை காமதேனு ஒன்று சுரபி. அப்படி கோமாதா. கோனு பதத்துக்கு 10-20 அர்த்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். சும்மா சொல்கிறேன் சிலதெல்லாம். கோன்னா வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுது, பதம். மேதா ஸ்வர்க்கத்துக்கு பேர். நட்சத்திரங்களிலிருந்து வர அந்த கிரணங்களுக்கு பேர் கூட கோ. அப்புறம் மின்னல், சந்திரனுக்கு பேர். கண்ணுக்கு பேர் கூட கோ. முடிக்கு பேர் கூட, பூதேவிக்கு பேர் கூட கோ. இங்கிலீஷ் கோ இல்லை. அப்புறம் என்ன சார் கோன்றீங்க. அப்புறம் திக்குகள், அதுக்கு பேர் கூட. அப்புறம் அம்பு, வில்லில் ஊற்றி விடுற அம்புக்கு பேர். ஜலத்துக்கு, அக்னிக்கு, இந்த முகத்துக்கு பேர். சத்தியத்துக்கு, அப்புறம் அந்த வடி மார்க்கத்துக்கு பேர் கூட. இத்தனை அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். எல்லாமே அம்பாளுடைய உருவம். சும்மா லிஸ்ட்டுக்காகது இதுன்னு அர்த்தம், அப்படி தானே. கோமாதா. மாதான்னு அப்புறம் என்ன, ஆரிஜன், ஊம்பு, கர்ப்பம், கோமாதா. இது எல்லாத்துக்குன்னா லிஸ்ட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா பசுமாடை எடுத்துக்கணும். கோமாதா. அடுத்த நாம குஹ ஜன்மபூஹு. குஹ, இப்போ தான் குரு சொல்லும்போது குஹன்னு குஹ. குஹத்தில் குஹன்னு எப்பவும் இருட்டாக இருக்கும். அந்த குகைக்குள்ளே பிறந்தவள், இருப்பவள். ஓகே, ஜன்மா, பிறந்தவள், இருக்கு, அதாவ இருக்கிறவள்னு அர்த்தம். அப்புறம் பூஹுன்னு என்ன, பூஹுன்னா பொதுவாக சொல்லும்போது இந்த பூலோகத்துக்கு பேர், பூமிக்கு பேர் பூஹு. ஓம் பூஹு சுவஹ மகாஜனஹ அப்படின்னா. ஆனால் இன்னொரு அர்த்தம் வந்து
குஹன்னா நமக்கு தெரிஞ்ச புராண கதை. நம்ம இது இங்கே இருக்காரு கார்த்திகேயன், முருகன், குஹ, குரு குஹ. குஹలో இருக்கிற குஹன்னா இங்கே நம்முடைய ஹிருதயம். அந்த ஆத்மாவில் இருக்கிற அசல் நிஜமான குரு யாருன்னா அந்த ஹிருதயத்தில் இருக்கிற நம்ம ஆத்மாவே குரு. அதனால குரு குஹா. அவர் ஞானபலம். அவர் சும்மா 2 பக்கம் 2 மனைவிಗಳನ್ನು வச்சுட்டு அவர் கல்யாணம் இதெல்லாம் நடத்துகிறோம். சொல்கிற அவர் ஞானம் கொடுப்பாரு. ஞானம்க்காக யாரும் கேட்கறதில்ல. அழகான முருகன் மட்டும். ஓம் முருகா ஜெய முருகா வா முருகா வடிவேல் அழகா அப்படின்னு எதாவது பாடுவோம். நல்லா இருக்கும். அவர் பாடல் நல்லா இருக்கும். அவர் நல்லா இருப்பார். அது வேறு அந்த சின்ன முருகன் அழகு எல்லாம் இருக்கு. அர்த்தம் பாருங்க. குரு குஹ சோதர கணபதி சோதர குரு. இங்கே அப்போ கார்த்திகேயனுக்கு அம்மா ஒன்றும், சுப்பிரமணிய சுவாமிக்கு அம்மா. அப்புறம் இது மாதிரி இங்கே பூஹுன்னா பிரம்மாண்டம் மொத்தத்துக்கு கூட எல்லாம் சேர்த்து மொத்தம் எல்லா லோக்கங்களும் சேர்த்து கூட பூஹன்னு சொல்லப்படும். நாட் நெசர்லி பூ. அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா தர்மம். எது பூஹன்னா தர்மம். அந்த தர்மம் அது தர்ம சூட்சுமத்தினை அப்படி குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி மறைச்சி வச்சுருக்கான். அதனால தான் நிறைய வாட்டி நமக்கு தர்மம் அதர்மம் అనేది டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தர்மராஜனுக்கே தர்மபுத்திரனுக்கே தர்மம் பற்றி சந்தேகம். அப்படி அர்த்தம் இன்னும் ஆழமாக பார்த்து உபனிஷத்துகள் சொல்கிற பாஷைக்கு போகணும். அந்த சத்தியம் என்பது இந்த இருட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கேன். சத்தியம் இருட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கேன். நீதான் சத்தியம். அது உன் ஹிருதயத்தில் தான் தேடு. ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம். ஒரு ஸ்லோகத்தில் மொத்தம் உபதேசத்தினே சொன்னார் ரமணர். ஏக ஸ்லோகி அஹமஹமிதி அப்படின்னு. அது சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. அது ஆத்மா. அது உணரு நீ. அதனால உபனிஷத்துகள் எல்லாம் கூட அந்த ஹிருத்புண்டரீகம் ஹிருதய மத்தியத்தில் சொல்லிட்டு சொல்லும். இன்னொரு அர்த்தம் குஹன்னா ஜீவன் கூட எடுத்துக்கணும். ஏன்னா குஹன் ஜீவன் இருட்டு தானே இருக்கிறான். ஓகே, பேசிக்கலி அஜ்ஞானத்தோடு நம்ம பிறந்தோம். அஜ்ஞானத்தோட வாழ்க்கை நடத்தணும். அதுக்கப்புறம் தான் ஈஸ்வர அனுகிரகம் உன்னுடைய இதெல்லாம் சேர்ந்து குரு கடிச்சு சாஸ்திரம் கேட்டு ஞானம் அடைகிறோம். அதனால் குஹன் ஜீவ. இவன் பொதுவாக இக்னோரன்ஸ், இருட்டுன்னா அஜ்ஞானத்தோடு இருக்கான். ஓகே, அப்புறம் அந்த அஜ்ஞானவனே இது கூட எங்கே இருக்கு? அம்பாளுடைய இன்னொரு முகந்தான் மாயா. இந்த மாயா தான் அஜ்ஞானமாக அது இருட்டாக அப்படி பரண்டு கெடுக்கிறது தெரிய மாட்டேன். இந்த இருட்டுன்னு சொன்ன ஏதோ ராத்திரி கண்ணு தெரியாத போது இருட்டு நினச்சக்கூடாது. சத்தியம் தெரியல, என்னென்னமோ தெரியறது. நாமரூப பிரபஞ்சம் தெரியறது, துவைதம் தெரியறது. அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட அதே கண்களை வச்சு உள்ள ஞான கண்களை திறந்து அதிலேயே அந்த சத்தியத்தினை உணரணும். பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன், உணரணும். கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிட்டா போயிடுவீங்க ஆத்மா பிரம்மன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது? இங்கே குஹ ஜன்ம பூன்னா வேறு என்ன அர்த்தம் சொல்லணும்? சொல்லிட்டோம் இல்லை, குஹருக்கு அம்மா. அதுக்கப்புறம் நான் அவளுக்கு அம்மா, அவங்க அம்மா. எனக்கு என்ன சார்? அதுதானே கேள்வி எல்லாத்துக்கும் வரும். நான் இங்கே வருவேன் லலிதா, எனக்கு என்ன?
புண்ணியம் வரும், விவேகம் வரும், வைராக்கியம் வரும், ஞானம் வரும். என்ன வராது? அடுத்தது 122வது ஸ்லோகம் படிக்கணும். தேவேஷி தண்டநீதிஸ்தா தஹராகாசரூபிணீ பிரதிபன்முக்யராகாந்த திதிமண்டலபூஜித தேவேஷி தேவதைகள் எல்லாருக்கும் கூட சாசிக்கிறவள், தேவதைகள் எல்லாருமே தேவதைகள் எல்லாரும் கூட ரட்சிக்கிறவள். தேவதைகள் கூட ப்ராப்ளம் வருதா இல்லையா? அவங்களுக்கு சக்தி குறைஞ்சி போகிறது, அப்புறம் திரும்பி சக்தி வேணும். அதனால தான் சில வாட்டி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனும் ஒன்றும் பண்ண முடியல, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணலாம், இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று பண்ணலாம்னா அப்போ தான் தேவி மகாத்மியம்ல அது அம்பாள் எல்லாம் கதை. அப்போ சக்திని ஏகீகிருத்தம் பண்ணணும், ஏகத்திரிகரணம் பண்ணணும், ஒன்றா சேர்க்கணும். அப்போ அந்த சக்தி அப்போ தானே அம்பாள் அவதாரம், மகிஷாசுர மர்தினி அப்படிலாம் வந்துட்டோம். ஸோ மொத்தத்தில் தேவதைகளுக்கு கூட ஈசிக்கிறவள், என்ன கண்ட்ரோல் பண்ணவள், சாசிக்கிறவள், ரட்சிக்கிறவள். இன்னொரு வேறு ஹையர் மீனிங் எடுத்தால், இதோ இந்த சரீரத்தில் இத்தனை 10 இந்திரியங்கள் இருக்குது, மனசோடு சேர்த்து 11 இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன சக்திகள். ஓகே, நேற்று கூட பேசுவோம்ல, வருண தேவதா, திக் தேவதா, வாக் தேவதா, சூரிய தேவதா, ஒன்றுக்கு. அப்போ அது சக்தியோட அம்சங்கள் இது, அது எல்லாமே. அப்போ அத்தனை சக்திகள் எல்லாமே மாயிலிருந்து வந்துச்சு. இங்கே ஏதோ ஒரு தனிப்பட்ட சரீரமாக வேலை பண்ணுறது. ஆனால் மாயா எங்கேருந்து வந்துச்சு சொன்னால் அப்புறம் பிரம்மனில் வந்துதா, பிரம்மனுடைய சக்தி தான். அப்போது மொத்தத்தில் இங்கே தேவேஷன்னா பிரம்மன்னு சொல்லலாம். எல்லாம் லோயர் லெவல் புராணிக் லெவல், அப்படி பாடி லெவல், கிராஸ் லெவலில் சொல்லும்போது இதோ இந்த இந்திரியங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற தேவதைகள், அது எல்லாத்தையும் பிராணசக்தி, எல்லா சக்தினையும், சக்தி பார்க்குற சக்தி, பேசுகிற சக்தி, சக்தி அண்ணா அது த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி அனந்த சக்தி, பராசக்தி, அதோட அம்சம் பிசுறு அப்படி எல்லாம் வியக்தமாகிறது. தேவேஷி. அப்புறம் தண்டநீதிஸ்தா. தண்டநீதிஸ்தா அப்படின்னா இந்த ஏதாவது தண்டனம் கொடுக்கறது, அப்புறம் நீதி, நியாயம், the law and justice, the code of justice and the law, அது எல்லாத்திலும் எங்கெங்க நீதி, நீதி என்ன நிஜமா தர்மம், அதில் உட்கார்ந்துருக்கு அம்பாள். ஸ்தா என்ன அதில் பிரதிஷ்டமாயிருக்கான்னு. இதெல்லாம் இதுக்குன்னா தர்மத்தினை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வேணும். த கோட் ஆஃப் ஜஸ்டிஸ், லா, இதெல்லாம் வேணும் இல்லையா, நியாயம். அப்புறம் நம்ம சாதாரணமான ஏதோ லோக்கல் நியாயம், நியாயவாதி அதை பற்றி பேசலைங்க. தர்மம்னா அது எட்டர்னல், எப்பவுமே எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும். த யூனிவர்சல் லாஸ்ன்றாங்க, அது மாறாது. வேறு லோக்கல் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறலாம். அவன் லெஃப்ட் சைட் ட்ரைவ் பண்ணுறான், இவன் ரைட் சைட் ட்ரைவ் பண்ணுவான் பண்ணிக்கிட்டு. இங்கே ஒரு விஷயம் பாருங்கள். அப்போது அந்தந்த விஷயங்களை நீ எப்போ இங்கே நீதி, தண்ட, ஜஸ்டிஸ்ன்னு கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணால், பூமியில் எத்தனையோ நம்ம விற்று போட்டான்னு சரி, போடலைன்னான்னு சரி, அந்த இடத்துல எப்போ என்ன முளைக்கும்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு விவசாயதாரன் இதுன்னு சொல்லிட்டு போடுவான், அரிசிக்கு தானியம் போடு. ஆனால் அது கூட என்னென்னமோ வேற எல்லாம் முளை வருது, இவர் போடவே இல்லை.
அப்படி பார்த்தாமா பூமிக்குள்ள எத்தனையோ நாள் முளைக்காமே அப்படியே இருக்கிற வித்துகள் இருக்கலாமா, இருக்குமா? அது டார்மெண்ட்டாக அவ்வக்தமாக அநேக வருஷங்களோடு இருக்குமா? அதனால தான் திடீர்னு சிலது இல்லாத செடி மரங்கள் புதுசாக காணப்படுறது, இருக்கிறது காணாமல் போகிறது, இப்படியெல்லாம் ஆகிறது பார்த்தீங்களா? இது என்னன்னு சொன்னால், எதுக்கு இந்த பாயிண்ட்டு? இதெல்லாம் பீஜம், வித்து தானே. மனுஷனுடைய கர்ம பீஜங்களை கூட எப்போ ஃப்ரெக்டிஃபை ஆகணும், எப்போ எது மேலுக்கு வரும், எது இன்னும் ரொம்ப அடங்கி இருக்கு, இதை யாருக்கு நம்ம கையில் இல்லை தெரியாது. அதுதான் நீதி. அது அந்த லெவலில் டெப்த்தை பார்க்கும்போதோ அந்த சிஸ்டம் ஆஃப் லா ஆஃப் கர்மா, தண்ட நீதி. அப்போ அதுக்கு தகுந்த தண்டனை இங்கே பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லை, ரிவார்டு கூட. சிலதுக்கு ரிவார்டு வரும், சிலதுக்கு பனிஷ்மெண்ட் வரும். அது உன்னுடைய கர்மத்தை தகுந்த மாதிரி. அப்போது அந்த லா ஆஃப் கர்மா, கர்மத்துடைய நியத்தி எப்படி எல்லாம்னா, அது அனந்தமான அந்த சக்தி அம்பாள் கையில் இருக்குன்னு சொல்லி. அடுத்தது 609 தஹராகாஷ ரூபிணி. இங்கே திரும்பி தஹரான வார்த்தை வந்தது பார்த்தீங்களா? தஹரன்னா சின்னது, ஸ்மால்னு அர்த்தம், குட்டி. இந்த ஆகாசம், சின்ன ஆகாசமா? அது எங்கே சார் சின்ன ஆகாசம்னா? இருக்கிறதுல ரொம்ப சின்ன ஆகாசம் உன்னுடைய ஹார்ட்டுக்குள்ளே இருக்க. இப்படி தான் இருக்குமா உள்ள சைஸு. ஆனால் இது சாஸ்திரம் உபனிஷத்துகள் ரொம்ப சிறப்பாக இது பற்றி பேசுறது. இப்போ தானே சொன்ன ரமணர் ஹிருதய குஹர மத்தியம். ஏன்னு சொன்னால், இது தஹர சின்ன ஆகாஷ ரூபத்தில் இருக்கிறவள் அப்படின்னு சொன்னால், சின்னதுன்னு அர்த்தம் சூக்ஷ்மம்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே, அப்போது உன்னை பற்றி நீ உணரணும்னா, ஆத்மா ஆத்மா சர்வத்திர இருந்தால் கூட உபனிஷத்து எப்படி தொடங்குறதுன்னா, உன் ஹிருதய மத்தியில் ஹிருத்புண்டரீகம். ஓகே, ஹிருத்புண்டரீகத்தில் அதான் ஹிருதய குஹர மத்தியே. இந்த ஹிருத்புண்டரீகம் புறமத்திய சக்கஸ்தம் தத்ராபி தஹரம். பார்த்தீங்களா, அந்த பூர்ணகும்ப மந்திரத்தில் வருது. தஹரம் விபாபம் பரமேஷ்ம பூதம். தஹரம்னு புரியுறது. இப்போ தர்ம ஸ்மால் ஹிருத்புண்டரீகத்தில் இருக்கிற அந்த சின்ன ஆகாசத்தில் சிந்திச்சு தியானம் பண்ணி, அங்கே அது சின்ன ஆகாசம் இல்லை, அது சிதாகாசம்தான் அப்படின்னு சொல்லி உணரணும். உபதேசம் கேட்டதுக்கப்புறம். அதனால தான் சாந்தோக்கிய உபனிஷத்தில் தஹர வித்யானே ஒரு இடம், ஒரு காண்டம். தஹர வித்யா சின்ன வித்யா அப்படின்னா, உன்னோட ஹிருதயத்திலோ நீ ஃபோக்கஸ் பண்ணி அங்கே சிந்திச்சு உணர வேண்டிய, அது பல வகையாக வர்ணனம் பண்ணும். அங்கேருந்து நாடிகள் வரும், இந்த நாடி இங்கே போகும், அது இங்கே இந்த கண்ணுக்கு, அதெல்லாம் ஓகே. பட் அல்டிமேட்லி டீப்பாக போனதுக்கப்புறம் அல்டிமேட்லி த சோர்ஸ் ஆர் அந்த யூ, நீ, நான் అనేది அது முதல்ல சின்னது கண்டுபிடிக்கணும். இங்கே அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுதான் அனந்தம் பிரம்மமாக இருக்கேன்னு தெரியணும். தஹர வித்யான்னு அங்கே சொல்லப்படுறது. சரியா? அடுத்தது இப்போ அந்த ரூபத்தில் இருக்கிறன்னு அர்த்தம் என்ன? இப்போது அதான் சின்ன ஆகாஷ ஸ்பேஸு கூட, ஆனால் அது அங்கே அனந்தம் எல்லாம் அதிலே அடங்கியிருக்கு. அதனால் எங்கெங்கோ வெளியிலோ பெரிய ரிசர்ச் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ராக்கெட் அனுப்புகிற, இது பண்ணுற அது பண்ணுற, கடலுக்குள்ளே அடியில் போகிற, இதெல்லாம் போதும்ப்பா, அவ்வளோ சிரமப்பட வேண்டாம். இங்கே இருக்கிற சின்ன ஆகாசத்தில் நீ ஃபோக்கஸ் பண்ணி அங்கே கண்டுபிடி, அதுக்குள்ள தான் எல்லாம் அடங்கியிருக்கு. உபனிஷத்தில் கேட்க போகிறான் ஸ்டூடெண்ட்டு கேள்வி. எது ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடுமோ, அது ஏதாவது இருந்தால் அப்படி சொல்லுங்க, அனுப்ப கேட்க போகிறேன்.
அடுத்தது 610 பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. இந்த ஒரு மாதத்தில் 15 நாள் அந்த பௌர்ணமி ஆரம்பம், பௌர்ணமிக்காக அமாவாசை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து பிரதமா சந்திரன் கொஞ்சம் காணப்படும் பார்த்தீங்களா. த ஃபஸ்ட் ஃபேசட் கலா ஆஃப் தி சந்திரன், அந்த முதல் நாள் சரியா, அதை வந்து பிரதமா அப்படின்னு சொல்லுவோம் அந்தந்த பாஷையில் என்ன. அப்புறம் அந்த பிரதம திதின்னு சொல்லுவோம், த திதி. அங்கேருந்து ஆரம்பித்து பிரதிபதன்னு சொன்ன அந்த ஃபஸ்ட்டு டே ஆஃப் தி லூனார் சந்திரனுடைய 15 நாளுக்குள்ள அங்கேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும். ஓகே, ராகாந்தன்னு பௌர்ணமி வரைக்கும் அப்படின்னா 15 நாள். அதுக்கு பேர் மண்டலம். ஒரு மண்டலம்னா 15 days, சில வாட்டி 40 days ஒரு மண்டலம்னு கூட சொல்லுவோம். இப்போ அந்த ஐயப்ப விரதம் அதெல்லாம் பண்ணுறவங்க பட் ஸோ இங்கே மண்டலம்னா இந்த மாதத்தில் 2 மண்டலமாக பிரித்தா 15. ஸோ இங்கே வந்து அந்த 15 நாளுக்கு 15 அதிஷ்டான தேவிகள் இருக்காங்க, தேவதைகளும் தேவிகளும். அது ஒரு புராணத்தில் வேறு வேறு கொடுக்கும் பேர். அந்த 15 இங்கே தேவி புராணம் அம்பாளை பற்றி பொறுத்த வரைக்கும் பிரதம அன்னைக்கு இருக்கிற தேவி, அந்த நாளுடைய அதிஷ்டான தேவி காமேஸ்வரி. அங்கிருந்து அடுத்தது 15 நாளாவில் சித்ரா. அப்போ நடுவில் இருக்காங்க இன்னும் இந்த 15 பேரும் நிரந்தரம் பூஜிக்கப்படுறவள் திதி பிரதிபன்முக்கிய திதி ராகாந்த திதி மண்டல பூஜிதா. அதில் 15 நாளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு தேவிகள் இருக்காங்க. இது வராக புராணத்தில் இந்த 15 வேறு வேறு பேர் கொடுக்கப்படும், இன்னொரு புராணத்தில் வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது 123வது ஸ்லோகம் படிக்கிறோம். கலாத்மிகா கலாநாத காவ்யாலாபா வினோதினி சச்சாமரரமாவாணி சவ்யதக்ஷிணசேவிதா சேவிதா. கலாத்மிகா கலை. இப்போ தான் சொன்னோம் சந்திரன் பற்றி. சந்திரனில் 16 கலை சொல்லுவாங்க, ஷோடச கலா. கலைன்னா ஒரு பாகம், ஒரு பங்கு, ஒரு ஃபேசட் இங்கிலீஷில். இதுக்கு கூட பல அர்த்தங்கள் எல்லாம் சொல்லலாம். 64 கலைகள் இது முன்னாடி சொல்லிட்டோம் ஆல்ரெடி. லோகத்தில் பொது 64 கலைகள் இருக்குன்னு, ஆர்ட்ஸ் எல்லாம் வாட் எவர், அதெல்லாம் கூட அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்புறம் புராணங்களுக்குள்ளே சொல்லப்படுறது, உபனிஷத்தில் பேசப்பட்டது. ஷோடச கலா புருஷன்னா யாருன்னு கேள்வி கேட்டான் இந்த இப்போ பிரஷ்ன உபனிஷத்தில். ஷோடச கலா புருஷன் இது 16. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, பொதுவாக அந்த விராட் புருஷனை பற்றி சொல்லும் போதும், விராட் புருஷன் சகுணமாக சொல்லும் போதும் 5 பஞ்ச மகாபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரங்கள், 15 ஆயிட்ட மனம், 16 ஷோடச கலா. ஸோ அதெல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் சொல்லப்படுறது இங்கே கலாத்மிகா. அப்புறம் இல்லை அக்னிக்கு 10 கலைகள் இருக்காமா, அது என்னன்னு தேடணும் அந்தந்த பேர்கள் எல்லாம் 10 கலை. சூரியனுக்கு 12, சந்திரனில் 16ன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அதெல்லாம் புரியாத எட்டாத விஷயமும். நினைவில் 4 கலைகள் இருக்காமா, நினைவில் 4. ஆமாம் 4. இந்த நினைவனேதை கூட ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அங்கே கவனித்து பார்த்தா 4. அப்புறம் சொப்பனத்தில் கூட 4 லெவல்ஸ் இருக்காமா, நித்திரலையும் தீர்க்க நித்திரில் கூட 4. ஸோ 4 అనేది இங்கே காமனாக எடுத்துக்கிட்டப்போ நேற்றுக்கு சொன்ன மாதிரி அந்த ஸ்வஸ்திக்கு பற்றி 4 வேதங்களும் 4 வர்ணங்களும் 4 ஆசிரமங்களும் 4 தர்மங்கள். ஸோ கலை ஃபேசட் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் அங்கே வந்து
நிதின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இங்கே கூட கலாநிதி பாருங்க, கீழே உடனே 612 கலாநாதா. ஓகே, கலாநாதா. அப்போது இந்த கலாநாதன்னு பொதுவாக இப்போ கலை பற்றி சொல்லும்போது சந்திர முக்கியமாக பேசிட்டோமா. இந்த அந்த 16 கலைகள் யாருக்கு சந்திரனுக்கு வருது. ஸோ சந்திரன் இஸ் த நாத. ஸோ அந்த சந்திரன் ரூபத்தில் இருக்கிறது கூட அம்பாள் தான் கலாநாத. நாதான்னா அப்புறம் ஹஸ்பண்டுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இங்கே அப்படி எடுத்துக்கூடாது. அதே அந்த ரூபம் சந்திரனே அம்பாளுடைய ஒரு சக்தி ரூபம் தான் அதே. ஓகே, இல்லைன்னா கலாநாதான்னு இந்த சந்திரனை பற்றி சொல்கிறதுனால ஸ்ரீ சக்கரத்தில் முக்கியமாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சந்திரமண்டல மத்தியகா. சந்திரமண்டல மத்தியகான்னா அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இந்த சந்திரமண்டலம் சொல்லப்பட்டு அதில் ஒரு அந்த கிரணங்களுடைய அந்த டிஸ்க், த டிஸ்க் ஆஃப் த மூன், சூரியனுக்கு மட்டும் இல்லை சந்திரனுக்கு கூட இருக்குமா, அது பற்றி சொல்லப்பட்டது. சென்டர் ஆஃப் தி மூன் டிஸ்க். ஸோ கலாநாதா, அந்த சந்திர கலைக்கு அங்கே சென்டர் ஆரிஜினாக இருக்கிறது நாதா. காவியாலாப வினோதினி. காவியங்கள்னா இந்த ஸ்லோகங்கள், பத்தியங்கள், பொயட்ரி. காவியம்னு ஆக்சுவலாக அப்படின்னா மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் ஸ்லோக ரூபத்தில் இருக்குல்ல, அனுஷ்டுப் சந்த. அப்படிப்பட்ட பாகவதம், இந்த புராணங்கள், இதிஹாசங்கள் இதெல்லாம் யாராவது படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அம்பாள் கேட்டு ஆனந்திப்பாங்களாமா. காவிய ஆலாப வினோதினி. சரியா? அதனால தான் பாராயணம் பண்ணாலும் பரவாயில்ல, சும்மா பாராயணம் பண்ணுங்க. கோவில்களுக்குள்ளே இப்படியெல்லாம் ஏன் சொல்லி வச்சுருக்காங்க பெரியவர்கள்னா, அப்படி ஏதோ பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டு அப்புறம் காலகட்டத்தில் அவன் அப்புறம் சத்சங்கம், ஞானம், பகவத்கீதா, உபனிஷத்துன்னு வருவான். எத்தனோ ஜென்மத்துக்கு அப்புறம். பகுநாம் ஜென்மநாமந்தே காவியாலாப வினோதினி. அதனால அங்கங்கே அப்படி யாராவது பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கடவுளுக்கு பிடிச்ச விஷயம், அதெல்லாம் பண்ணணும்ன்றார். உத்தோகத்தில் கூட பகவான் அதெல்லாம் சொன்னார். கோயில்களுக்குள்ள எல்லாத்துல உற்சவங்கள் நடக்கணும், எல்லாம் அங்கே தாள வாத்தியங்களோட சங்கீத நிருத்தியங்களை கூட என்னை பற்றி பாடுறது சொல்கிறது இதெல்லாம் இருக்கணும், கலைகள் எல்லாம் அதை சொல்லுவார் உத்தோகத்தில். அப்புறம் சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா, பெரிய பேராக இருக்குது. அம்பாளுக்கு ஒரு பக்கம் லக்ஷ்மி தேவி, இன்னொரு பக்கம் சரவதி, 2 பேர் வந்து விசிறி வச்சு விசிறிட்டு இருக்காங்களாமா. சச்சாமர ரமாவாணி, சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா. ரமாவாணி 2 பேர் பக்கத்தில் இருந்து அம்பாள். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கொச்சலாக யார் பெருசு அப்படின்னு இல்லை. ஸோ ஏதாவது ஞானம் இருந்தாலும் அகங்காரம் வரக்கூடாது, செல்வம் இருந்தாலும் அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம் வராமல் இருக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு ஹையர் பெரிய இடத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் குரு சாஸ்திரம் முதல் கடவுள் சொல்லுவோம் இல்லையா. அங்கேருந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணும். குட்டி குழந்தை அம்மா பண்ணி சொல்லி சொல்லி ரீசெண்டாக சம்மர் கேம்ப் ஆசிரமத்துக்கு போனோமோ அங்கே ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அங்கே பூஜாரியோடைய குழந்தை பழக்கப்படுத்தி பாருங்க, ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னதுன்னா சின்னது. அங்கே யாராவது இந்த காவி கலர் போட்ட சுவாமி சுவாமினி அம்மா அவங்களெல்லாம் வந்தால் அவங்க அம்மா பண்ணி பண்ணி பார்த்துச்சா சும்மா வந்து அப்படி இப்படி பண்ணி இப்படி தொட்டி போகும். சில வாட்டி 2 வாட்டி பண்ணும். கோவிலில் வந்து அங்கே பண்ணும், தெரியும் அதுக்கு அம்மா இந்த காவி கலர் போட்டுறவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்க. அசல் அதுக்கு என்ன புரியும் தெரியல, ஆனால் பார்த்தே செய்யும், சும்மா அப்படி பண்ணிட்டு போகும். அந்த குழந்தை அப்புறம் பாருங்க, அப்படி அந்தப்பட்ட சம்ஸ்காரம் இருந்துச்சுன்னா அப்படி வளர்ந்த குழந்தை எப்படி வரும். அதுதான் அதெல்லாம் அடையாளம், அதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு வேணும். அந்த நல்ல விஷயங்கள், பண்பாடு அதெல்லாம் தவறாது, எங்கே போகாது, அழகாக வரும். 124வது ஸ்லோகம். பெரிய நாமம் அங்கே போனதுனால 2 லைன் அதிலே போச்சு. ஆதிசக்தி ரமேயாத்மா
परमापावनाकृतिः अनेककोटिब्रह्माण्ड जननी दिव्यविग्रह आदिशक्तिः आदिपराशक्ति पालय माम् आदिशक्ति ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச நாமம். ஆதி என்ன மூலம். இந்த மூல சக்திக்கு மூல பிரகிருதி மகத்தத்துவத்துக்கு பேர் ఆదిశక్తి. எங்கே நின்று ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்பிரஷன் అనేది தொடங்கிறதோ அதுக்கு சாஸ்திரம் உபனிஷத்து இருக்கிறது மூல பிரகிருதி. மாயா இருக்கு, அதுக்கப்புறம் அது மூல பிரகிருத்தியாக இருக்குது, அது மகத்துவம். அப்புறம் அதுக்கப்புறம் அது விஸ்தரிக்க ஆரம்பித்தது. அகங்காரம் வந்தது, அகங்காரத்தில் 3 பார்ட்டாக ஆயிடுச்சு. அப்புறம் குணங்கள். ஸோ ஆதிசக்தி, அதனால மாயா. ஆதி திவ்ய ஜோதி மகாகாளிமா நமோ மதுஷும்ப மகிஷமர்தினி மகாசக்தியே நமோ. கேட்டிங்களோ? ரொம்ப எங்கே புதுசாக இருக்கா? இருக்கும். நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க எங்கே எப்பன்னு. ब्रह्म विष्णु शिव स्वरूप त्वं न अन्यथा चराचरस्य पालिका नमो नमः सदा आदि दिव्य ज्योति महा. நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும், நீங்களே மார்க் போட்டுக்கணும். ஐ won't interfere. ஆதிசக்தி அப்படின்னா ஜகத்தோடைய உற்பத்தி ஸ்திதி. உற்பத்திக்கு காரணம் முதல்ல, ஸ்திதிக்கு கூட லயக்கு எல்லாத்துக்கு. ஓகே, சிருஷ்டி காரியம். அப்போது காரணமாக இருக்கே, அப்புறம் காரியம். அம்பாளே 2 காரிய காரணம். இது பிரகிருத்தில் பேசலாம், பிரம்மனில் பேச முடியாது. அதான் ரொம்ப வாதிச்சுட்டு இருக்கார் கௌடபாத. காரிய காரண விலக்ஷணம் துரியம் பிரம்ம. ஆனால் மூல பிரகிருதி கிட்ட வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கும். அப்போ பிரகிருதி காரணம், அப்புறம் துவைதம் எல்லாம் காரியம். ஆனால் காரியம் எல்லாம் காரணத்தில் தான் போய் அடங்கும். நீ ஏதாவது அப்படி செக் பண்ணிகிட்டே இருந்தா போய். அடுத்த நாமம் அமேய. மேயம் அப்படின்னா அளவு சொல்ல முடியறதை, மெஷர் பண்ண முடியும். அமேய இம்மெஷரபிள், அளவு பார்க்க முடியாது. சக்தி, வெயிட்டு, லெங்க்த்து, விட்த்து எதுவுமே அளவு எந்த வகையில் அதை எடுத்துக்கோங்க. அமேய. அப்புறம் லிங்க புராணம் சொல்கிறது, ஒருவேளை ஏதாவது விவகாரத்தில் பண்ணுறோம் இல்லையா, சிலதெல்லாம் மெஷர் பண்ண முடியறது, பண்ணுறோம். நம்ம வெயிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்க. ஏதாவது இந்த உலகத்தில் எடை போட முடியும் அப்படின்னு சொன்னால், எடை போடுறதுன்னா எந்த வகையில் ஆகுது அது புரிஞ்சுக்கணும். அது யாருன்னு சொன்னால் லிங்க புராணத்தில் அங்கே அதுக்கு பேர் உமான்னு கொடுக்குறது. அம்பாளுக்கு பேர் உமான்னு கிளியராக அங்கே சொல்லுது. அந்த மெஷர் பண்ண முடிஞ்சிருது சொன்னால் அது உமா அப்படின்னா, which can be measurable is Uma measured by Maheshwara. இது லிங்க புராணத்துடைய இது. இங்கே பார்த்தோன்னா ஊ ப்ளஸ் மான்னா லக்ஷ்மி தேவிக்கு இன்னொரு பேர் ஆக்சுவலாக. ஆனால் வேதாந்தம் பேசும்போது மான்னா நெகட்டிவாக இல்லாததுன்னு சொல்கிறோம். அதை எடுத்துக்க வேண்டாம். பல இங்கே உண்மையாக எது மெஷர் பண்ண முடியுமோ அது உமா. ரியல்லி அது பார்ட்டிக்கல், அது ஒரு இது. உத்தான்னு வரும் அப்பப்போ உபனிஷத்தில் அங்கெல்லாம் கூட.
நெக்ஸ்ட் இது கரெக்ட் இப்படின்னு நிஜமாக சொல்லணும்னா அதனால் இது மா மெஷரபிள் அது உமா. ஸோ இந்த மாதிரி ஸோ அதான் சொன்னா இந்த மாயா பிரபஞ்சத்தில் எதெல்லாம் நம்ம சின்ன அளவுக்கு மெஷர் பண்ண முடியுதோ அது எல்லாமே வந்து அதுக்கு அப்படி லிட்டரல் மீனிங் எடுத்த உமா. ஆனால் அமேயன்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் அனந்தமாக அதுதான் காஸ்மிக் லெவலில் ஒன்றும் சொல்ல முடியாது, சரியா? அதனால உடனே ஆத்மா அடுத்த நாமம் 617 ஆத்மா. இந்த அளவு எடை போட முடியாத, எதுவுமே சொல்ல முடியாத, நோ மெஷர்மெண்ட்ஸ், நோ டிஸ்கிரிப்ஷன். ஆத்மா இங்கே ஆத்மான்னா மறுபடியும் இம்மெஷரபிள்னு அர்த்தம். அப்படின்னா ஆத்மான்னா பிரம்மன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த இடத்துல மகேஸ்வரான்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆத்மான்னா ஆத்மாதான். ஆனால் லிங்க புராணத்தில் பாருங்கள், புராணங்களுக்குள்ளே இத்தனை விஷயம் இருக்கு. ஆத்மாவுக்கு ஒரு அழகான டெஃபினேஷன் கொடுக்கறது, அது நான் வேறு உபனிஷத்து டைமில் சொல்லியிருக்கேன். எதாப்னோதி எதாதத்தே, எது எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கின்றனதோ அது ஆத்மா. எது எல்லாத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றதோ ஆதத்தே. எச்சாத்தி விஷயானன்யே விஷயானிகா, எது எல்லா விஷயங்களுமே சாப்பிடுதோ. அப்படின்னா யாருக்கு தெரியறது? எல்லாம் தெரியறது யாருக்கும் தெரியறது. சாட்சி யாரும் இருக்கானு. ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, நித்ரா அவஸ்தை, எல்லா அவஸ்தையும் தெரியறது. அந்த 3 தான். இன்னும் ஏதாவது இருக்கா? 3 தான். அந்த 3ன்னு தெரிஞ்சுக்கிறது மிச்சமாக அப்படி இருக்கு. அதனால் இங்கே ஆத்மான்னு எச்சாச சந்ததோ பாவக, எது சர்வத்திர கால தேச கால வஸ்துக்கு அதீதமாக இருக்கின்றனதோ, மாறாமல் இருக்கின்றனதோ, அதனால ஆத்மா இத்தியபிதீயத்தை லிங்க புராணத்தில் ஆத்மாவுக்கு டெஃபினேஷன். சரி, அது அம்பாள் அம்மா இங்கே. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது தேவி வந்து இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். அங்கெல்லாம் ஃபீமேல் மேல் எல்லாம் கேன்சல் ஆகி போச்சு, சரியா? இல்லை, ஆத்மா சில வாட்டி கீதையிலோ அங்கங்க கூட பார்த்தோம், சரீரம் மனசு இது புத்தி பற்றி சொல்லும்போது கூட ஆத்மா అని சொல்லும். யூசேஜுக்கு எதுக்குன்னா இவன் மொத்தத்தில் ஆத்மா தானே, ஆனால் இது ஒட்டி இந்த சரீரம் மனசு புத்தி எல்லாம் இருக்கிறதுனால, அதனால கீதையில் அப்பப்போ சொல்லுவேன் இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் ஆத்மான்னா பாடி அப்படின்னு சொல்லி நான் நிறையா வாட்டி உபனிஷத்து கிளாஸில் எல்லாம் பல இடத்துல. அதனால் ஓகே, அப்படியெல்லாம் எடுத்தால் கூட இயற்கை வரைக்கும் ஏதாவது பாரு எல்லாமே அதோட அம்சம்தான், ஆத்மாவுடைய ஒரு தோற்றம் தான். ஆத்மாவே நாமரூபம் நீ வேறு கொடுத்துக்கிட்டேன். அதனால பரமா 618 பரமா சுப்ரீம் ஹையஸ்ட் சூப்பர் சுப்ரீம். இங்கே இப்படி கரெக்டாக பிரித்து பார்த்த அர்த்தம், யார் பரத்தினை மெஷர் பண்ணுறானோ பரமா, மாக்கு அர்த்தம் சொல்லிட்டும் இல்லைங்க. அப்போ அப்படின்னா இந்த பிரிவில்லாத ஆரம்பம் இல்லாத அந்த பிரம்மன் வந்து அப்புறம் பிரிவு இருக்கிற போல் ஆரம்பம் இருக்கிறத போல் பண்ணி விட்டுட்டான் அம்பாள். மாய இல்லையா? இருக்கிற போல் ஆஸ் தோ டிவைடட் ஆஸ் தோ பிகினிங் இருக்கிற மாதிரி தேவி என்ன பண்ணா அப்படி துவைதமாக காணப்பட ஆரம்பிச்சிட்டான். பிரம்மனை காணப்படுற மாதிரி செஞ்சிட்டான். ஓகே, அப்போது இங்கே வந்து மெஷரபிள் தான்.
டிவைட் ஆகி துவைத்தம் வந்துச்சுன்னா மெஷரபிள், எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் மெஷர் பண்ணுறோம். ஆனால் அத்வைத்தியம் அது இன்னும் மெஷர் பண்ண முடியாது. அனாதி அனந்தம், பர்த்து கிடையாது, பிகினிங்கும் கிடையாது. அதனால் பரமா. அதனால தான் அழகா சாரதா ஸ்தோத்திரத்தில் பிரம்மஸ்வரூபா பரமா ஜோதிரூபா சனாதனி சர்வவித்யாதி தேவியா தஸ்யை வாண்யை நமோ நமஹ. நமஸ்தே சாரதே தேவி. பரமா வார்த்தைக்காக சொன்னேன். பிரம்மஸ்வரூபா பரமா, பரம்பொருளாக இருக்கிற பரமத்தினை மெஷர் பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கம் துவைதமும் காட்டுறான். இல்லை அந்த பரமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அசல் பரமம் எவ்வளோ என்ன பெருசு, பிரம்மன்னா எவ்வளோ பெருசு, பிருஹத்தத்வாத். இது பிரம்மன்னா அதுக்கு வேண்டிய அறிவு கூட கொடுக்குறானே ஞானம். பரமா இங்கே பர அண்ணா சிவா, மான்னா சிவனுடைய க்ளோரி, மான லக்ஷ்மணன் சொன்னமில்லை, இங்கே மான செல்வம், செல்வம் சிவனுடைய க்ளோரி. பரமா சிவாஸ் க்ளோரி. ஓகே. ஆனால் இவள் வந்து பியாண்ட் தான், மீஞ்சி தான் இருக்கான். இந்த விராட் புருஷன் வந்து வெக்தமாகிறது, அப்புறம் விராட் புருஷனாகவும் வெக்தமாகிறது, அவ்வக்தமாகிறது, காலமாகவும் எல்லாமாகவும் இருக்கானோ அம்பாள். சரி, அடுத்த நாமம் பாவனாகிருதி. ஸோ இப்படிப்பட்ட பரம விஷயம் எது தெரிஞ்சுக்கிட்டா, எது உணர்ந்தா பாவனம், மங்களம், சுத்தம். இனிமேல் நீ ஒன்றும் பாப்பம் அது இதுன்னு எல்லாத்துக்கும் அழுக்குன்னு பயப்படவே வேண்டியதில்லை. அந்த சுத்தத்தினை தொட்டியாச்சுன்னு ஒரு வாட்டி நீ பரமசுத்தந்தான். சரீரம் சுத்தம் ஆக முடியாது ஒருக்காகவும், மனசும் பூர்ணமாக சுத்தம் ஆக முடியாது, இந்த உலகமும் சுத்தம் பார்க்க முடியாது. சுத்தத்தின் நீ உணரணும். நீ சுத்தத்தின் ஒரு வாட்டி புத்தியோட தொட்டிட்டாருன்னா நீ சுத்தந்தான். இனிமே உனக்கு இந்த அசுத்தி அநேதி, பயம், பீதி, அந்த பாப பீதி அதெல்லாம் நீங்கி போயிடும். அதனால் பாவனாகிருதி. இங்கே பாவனாகிருதின்னு பாவனம் பண்ணி விட்டுடும், பண்ணிடும். பூர்ணமாக பண்ணிடும். ஆக்கிருதி என்ன பூர்ணமாக பண்ணிடும். இல்லை, பிரித்து பார்த்தா பாவனா ப்ளஸ் ஆக்கிருதி. ஆக்கிருதி என்ன ரூபம். ஆக்கிருத்தின்னு சொல்லும் போது உருவம், பாவனமான ரூபம். పావనములకెల్ల పావనమయము అదివో అల్లదివో శ్రీహరివాసము పదివేల శేషుల పడగలమయము అని தெலுங்குல அன்னமாச்சாரியில் அந்த பாவன வார்த்தைக்காக பாவனமுக்கெல்லாம் பாவனம். இனிமே வேறு என்ன. இங்கே அம்பாள் வந்து அப்படிப்பட்ட நஹி ஞானேன சத்ருஷம் பவித்திரமிக வித்யதே. ஏ அர்ஜுனா, ஞானத்துக்கு ஈடான சுத்தமான பவித்திரமான இன்னொரு விஷயமே கிடையாது. நீ அது அடிஞ்சாய் உணர்ந்தாயன்னா உனக்கு ஒரு கீடில்லை. பாவனாகிருதி இல்லை. அம்பாளோட ரூபம் சொன்னான்னு அந்த ரூபம் பார்த்தாச்சுன்னா பாவனம். ஸோ அதனால் யாக்ஞவல்க ஸ்மிருதியில் வந்து இந்த அம்பாளுடைய ரூபம் இப்படி இதெல்லாம் கேட்டு கேட்டு என்னாகும், நமக்கு மனசு சுத்தமாகும், அப்புறம் ஞானம் உதயிச்சிடும், விவேகம் வந்துடும். அதனால யாக்ஞவல்க ஸ்மிருதியில் என்ன சொல்கிறாருன்னு அவர், தபஸு ஞானம் இது ரெண்டுத்தினால என்ன ஆகும்னா அந்தக்கரணம் சுத்தி ஆகும். அந்தக்கரணம் சுத்தி ஆயிடுச்சுன்னா புத்தி சுத்தம் ஆயிடுச்சுன்னா, புத்தி சுத்தம் ஆயிடுச்சுன்னா இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் சுத்தமாயிடுது. அப்போது அந்த நித்திய சுத்த வஸ்துவான நித்திய சுத்த புத்த வஸ்து அங்கே இருக்க, அது அப்படியே உனக்கு பிரகாசமாகும். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி, கணக்கில்லாத எண்ண முடியாத அளவுக்கு கோடி கோடி கணக்கில் இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ்ன்றானே சயின்டிஸ்ட், மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் ஆர் தேர்.
ஒரு பக்கம் பார்க்குறத விட அந்த பக்கம் இன்னும் புதுசு என்னமோ தெரியுது. இந்த பக்கம் பானது காணாமல் போயிடுது. அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனி, பிரம்மாண்டங்களை உற்பத்தி பண்ணுறவள். ஸோ அம்பாளுக்கு என்ன அது, அதான் அமேய கணக்கு பண்ண முடியாது, இப்படி சிருஷ்டி பண்ணு. அதனால் அண்டமன்னா பிரம்மாண்டம். ஜெனரல் இந்த உலகத்தில் சிருஷ்டி காஸ்மிக் லெவலில் பார்த்து எல்லாமே ஸ்பிரிக்கல் லெவலில் தான் இருக்குது. நமக்கு அது இங்கே தெரியாது அந்த காரணம். நீங்கள் ஹையர் லெவலில் பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் இன் தி ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் அந்த முட்டை ஷேப்பில் தான் அண்டை அப்படி தான் எக் ஷேப்பில் இருக்கும் மைக்ரோ காஸ்மிக் லெவலில் முக்கியமாக. ஓகே, அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, விராட் ரூபத்தில் ஷோடச கலா புருஷன் சொன்னான்னா, ஓகே, கொஞ்சம் நீங்கள் பதங்களை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா எனக்கு அங்கே சொல்கிறதுக்கு வேறு விஷயம் ஒன்றும் இல்லை, சொல்ல வேண்டியது அதுதான் சொல்லணும். விராட் ரூபத்தில் முதல் 16 ஷோடச கலா புருஷன் சொன்னோம். அதே ஸ்வராட், இது வேறு புராணத்தில் இந்த வார்த்தைகள் நம்ம உபனிஷத்தில் எங்கே பார்க்கல. விராட் அப்புறம் ஸ்வராட், லிங்க தேகம், லிங்க சரீரம் டோட்டல் காஸ்மிக் லெவலில் லிங்க சரீரத்தை பார்க்கும்போது ஸ்வராட்டனே. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு மீறி ரெண்டுத்துக்கு காரணமாக இருக்கிறதே சாம்ராட்டனே. விராட், ஸ்வராட் அண்ட் சாம்ராட். நம்ம சினிமா அது அப்புறம் இங்கே அதையும் சொல்லணும். ஓகே, இதெல்லாம் கூட சொல்லப்பட்டது. அதனால் இது எங்கே வருதுன்னா, கொஞ்சம் ஒரு கிளிம்ஸுக்கு வந்து நாராயண சூக்தத்தில் வருது. சோக்ஷர பரமஸ்வராட் ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் பிங்கள். அப்போது ஸ்வராட்டு வார்த்தை பார்த்தீங்களா? ஓகே, சஹ அக்ஷரஹ பரமஹ ஸ்வராட். நல்ல உபனிஷத்து வார்த்தைகள் தான் சூக்தம்ல அங்கே. சரி, அப்போ தேவி இங்கே என்னன்னா, அம்பாள் வந்து அநேக கூட பிரம்மணன், இது எல்லாத்துக்கும் சாம்ராட் அம்பாள், மதர் ஆஃப் ஆல் திஸ். அடுத்தது திவ்ய விக்கிரகா. விக்கிரகம், விக்கிரகம்னா விக்கிரகம், இந்த திவ்யமங்கள விக்கிரகம்னு சொன்னால் அது ரொம்பவே பொருத்தமாக இருக்கு. ஓகே, திவ்ய விக்கிரக. ஆனால் விக்கிரகம்னா யுத்தம்னு அர்த்தம், சண்டை. திவ்யன்னா ஆகாயத்தில் அம்பாள் ராட்சசர்களோட சண்டை பண்ணும்போது ராட்சசர்கிட்ட நிறைய மாயாசக்திகள் இருக்குது. அவங்கள வந்து பூமி மேல் இல்லாமல் ஆகாயத்திலே சண்டை போடுறது. அம்பாள் கூட அந்த திவ்ய விக்கிரக ஆகாசத்தில் நின்றுட்டு அவங்கள மாதிரி அம்பாள் கூட யுத்தம் பண்ணியிருக்கான். அதனால தான் திவ்யன்னு ஆகாயம், விக்கிரகம்னு யுத்தம். ஆகாயத்தில் யுத்தம்னா பூமி மேலே தொடாமே. ஓகே, நம்ம மிசைல்ஸ் எல்லாம் அங்கே இங்கே அடிச்சுக்கிற மாதிரி. திவ்ய மங்கள விக்கிரக. ஐ திங்க் போதும், இங்கே வரைக்கும் 621 வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்லோகமே மாறுறது, அப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.